வணக்கம் மகளே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட்டில் வந்து நமக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு சில சீரீஸ் இல்லை ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்க போகிறாங்க 2025ல். அப்படி எந்தெந்த சீரீஸ் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். இந்த இட்டுக்கான ஃபஸ்ட்டு 2 படங்கள் வந்து 2019 2017 அந்த மாதிரி வந்திருக்கும். அந்த படத்தோட ஒரு ப்ரீக்வல், அதாவது இந்த இட்டுங்கிற அந்த கிரியேச்சர் வந்து எப்படி உருவாச்சு, எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை சொல்லக்கூடிய கதையாக இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து இருக்க போகுது. எஸ், இது வந்து ஒரு வெப் சீரிஸாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதோட பேர் என்னன்னா வெல்கம் டு டேரி அப்படிங்கிற மாதிரி அந்த டவுன் இருக்கு இல்லையா, டேரிங்கிற டவுன், அந்த டவுனோட வெல்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதோட அஃபிஷியல் ஒரு ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பொறுத்திருந்து அந்த ட்ரெய்லரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து எந்த மாதிரி ஒரு டோனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த இட்டுங்கிற கேரக்டர் வந்து ஒரு சின்ன பசங்களை துரத்தி அவங்க டிப்ரெஷனில் இருக்க ஒரு சின்ன பசங்களை நோக்கி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த சின்ன பசங்களை டார்கெட் பண்ணியிருக்கும், அவங்க அடிச்சு துரத்தி இருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் அதே பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போது அதோட ப்ரீக்வல், அதாவது அதோட ஆரிஜின் ஸ்டோரி சொல்கிறனால இப்போ அது யாரை டார்கெட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. இது 1997ல் நடக்கிற மாதிரி இந்த டைம் பீரியட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ட்ரெய்லர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்ததுக்கப்புறம் இது எந்த மாதிரியான ஒரு டோனில் இருக்குது, இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்க, இட்டோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இட்டு முடிஞ்சா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பால் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ். இது முன்னாடி வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து போட்டுட்ருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. 90s கிட்ஸ் இல்லை, 90s கிட்ஸை தாண்டி ஏர்லி 2K கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷோ. முக்கியமாக இது எதனால் ஃபேமஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சின்ன பசங்களை தாண்டி ஒரு அடல்ட் ஃபோக்கஸான கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். அடல்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு காமெடி கண்டென்ட் வந்து இருக்கும். இப்போ ஃபேமிலி கை, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் டேட் அப்படிங்கிற மாதிரி சீரீஸ்லாம் இருக்குல்ல, ரிக் அண்ட் மார்ட்டி, அந்த மாதிரி ஒரு சார்காஸ்டிக்கான நிறைய பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு அனிமேஷன் சீரீஸாக வந்து இந்த கம்பால் வந்து முன்னாடி இருந்துச்சு. அதை ஒரு 7 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ பேக் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஹூலுவில், டிஸ்னி ப்ளஸில் இருக்க ஹூலுவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பால் சீரீஸை வந்து. த வியர்டஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் கம்பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே பார்த்துருந்தீங்கன்னா அலாம் அடிக்குது, இந்த உலகமே வந்து ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் ஒட்டடையெல்லாம் எடுத்திருக்கு. கம்பால் வந்து அந்த அலாம் கேட்டு எந்திரிச்சுக்கிறாப்புல. எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஸ்கூலுக்கு லேட்டு, எத்தனை வருஷம் லேட்டு, சும்மா ஒரு 7 வருஷம் லேட் ஆகிடுச்சு, ஓகே இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக இந்த டீசரே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பால் மறுபடியும் இந்த சீரீஸை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஆவலோடு இருக்கீங்க, இதில் என்னென்ன காமெடியெல்லாம் பண்ண போகிறாங்க இந்த ஒரு சீசனில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். கம்பால் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் வந்து தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க், அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது இல்லையா? ஜுராசிக் பார்க்கில் ஒரு 3 படங்கள் தரமாக கொடுத்து இந்த உலகத்தையே வந்து டைனோசர்னா இதானா அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டில் ஒரு செட் ஆஃப் படங்களை கொடுத்து அதுவும் ரொம்ப சூப்பராக வந்து ஓடி இருந்துச்சு. பார்க்க அளவுக்கு இல்லைனாலும் இதில் வந்து வேற ஒரு ஜானரில் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜூலை 2 இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன மாதிரி படம்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிஷன் பேஸ்டான மூவியாக தான் இது வந்து அமைய போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹாரர் டச் இருக்கும். ஹாரர் டச் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சர்வைவல் த்ரில்லராக தான் இருக்கும். அவங்க மாட்டிக்கிட்டோம், ஐயோ நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் ஜுராசிக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு புது டைனோசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரியேட் பண்ண டைனோசர் வந்து ரோகா மாறிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதிலும் அது மான்ஸ்டர் ஹண்ட் மாதிரியான ஒரு ஜானருக்குள்ளேயும் வரும். இப்போது இது வந்து ஒரு மிஷன் பேஸ்டு ஜானராக வந்து அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னன்னா இப்போ இருக்கிற இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தோடையும் லைவ் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு வேணும், உயிரோடு இருக்க டைனோசர்ஸோட சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு டீம் கையில் அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. இந்த டீம் வந்து அந்த எல்லா டைனோசர்ஸோட சாம்பிள்ஸையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒரு மிஷன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரோக் டைனோசர், கொடூரமான ஒரு டைனோசரையும் வந்து இவங்க பேக்ரவுண்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும்
ரோகா மாறப்போதா, அது வெளியே வந்துருதா, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முழு படம் வந்ததுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். மறுபடியும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் 2024, அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜூலை 2 தேட்டரில் போய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் ஆவலோட இருக்கீங்க டைனோசர்ஸை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு மான்ஸ்டர் ப்ராஜெக்ட்டோட தான் வந்து நான் வந்திருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்சு கம்பால் மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டடான ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். இன்னொரு மான்ஸ்டர் ப்ராஜெக்ட்னா பிரிடேட்டருக்கான ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அது என்னன்னா கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ். அதுக்கான ஒரு டீசருமே வந்து முன்னாடி விட்டுருந்தாங்க. இப்போது அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் தெளிவாகவே காட்டியிருக்காங்க இந்த சீரிஸ் வந்து எந்த மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம இதில் வந்து 3 பிரிடேட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பிரிடேட்டர் வந்து நல்லா பல்காக பஃப்டாக வந்து இருக்குது. அது வந்து இந்த வைக்கிங் காலகட்டம், வைக்கிங் பீரியடில் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அம்மா பையன் அவங்களுக்கான அந்த வைக்கிங் ட்ரைனிங்லாம் எப்படி போகுது, அவங்க தான் வந்து அந்த பல்கான பிரிடேட்டரை எதிர்த்து வந்து நிற்க போகிறாங்க. இன்னொரு பிரிடேட்டர் வந்து பயங்கர ஸ்லீக்காக கொஞ்சம் ஆர்மர்டப்பாக வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா இந்த சாமுராய் காலகட்டம் இருக்குது இல்லையா, சாமுராய் நிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நம்ம பூமிக்கு வரப்போகுது. அதை எதிர்த்து ஒரு 2 பிரதர்ஸ் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கான ஃபைட் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பிரெடேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயே இருந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு பிரெடேட்டர் வந்து காட்டியிருக்காங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா, அப்படி நடக்கும்போது ஒரு அமெரிக்கன் பைலட் வந்து அந்த ஒரு பிரெடேட்டரை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த டீசர் கட்டு வந்து பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக இருந்துச்சு. ஸோ இதான் பண்ண போகிறோம். இந்த 3 பிரெடேட்டரையும் வந்து இவங்க 3 பேரும் வேறு டைம் பீரியடில் எப்படி ஜெயிச்சாங்க, அதுவும் வேறு ஸ்டைலில் வந்து நமக்கு காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெடேட்டருங்கிறது என்ன ஒரு சிம்பிளான கான்செப்டாக இருந்தாலும் ஒரு ஏலியன் அது இங்கே வருது, அது நான் தான் வந்து இங்கே டாமினன்ட் அப்படின்னு காட்டணும். அதுக்காக இங்கே இருக்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை வந்து ஹண்ட் பண்ணணும், இவ்வளோதான். ஸோ இதில் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து காட்ட முடியும், நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஃபைட் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஸ்டண்ட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அனிமேஷன் ட்ரெய்லரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே வேறு ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வைக்கிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஃபைட் ஸ்டைல் இருக்குது. இந்த பக்கம் நிஞ்சா சாமுராய் அப்படிங்கும்போது அவங்களோட ஃபைட் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் வானத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏர்கிராஃப்டை வச்சு. சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் வந்து. நீங்கள் எவ்வளோ அவளோட இருக்கீங்க இந்த ஒரு சீரீஸ்க்காக அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்ன அந்த நாஸ்டாலஜிக்கான ப்ராஜெக்ட்ஸ். மறுபடியும் இதை பார்க்கும்போது குழந்தை பருவத்துக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் 90s அண்ட் இயர்லி 2K கிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எத்தனை 90s கிட்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி காட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்குலாம் நீங்கள் எவ்வளோ அவளோட இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.